ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வேலை வேலை என்று சொல்லி எந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடும்போது வராமல் அவர்கள் இருப்பது உங்களுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எனக்கு. ஹாஸ்பிட்டல் போகணுங்க, வாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நானும் மெடிக்கல் ஃபீல்டு தான், நானும் ஒர்க்கில் தான் இருக்கேன். ஸோ உனக்கு தெரியாதது என்னம்மா, நீயே பார்த்தப்பல்ல உன்னை அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல அவர் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அவருக்கு அது புரியல. நம்ம அதில் பிஸியாக இருக்கும்போது வாடும் போது டக்குன்னு போகவும் வேலை முடியாது. முக்கியம், கட்டின ஒய்ஃப் அதை விட முக்கியம் இல்லையா? முக்கியம் தான் சார், இல்லைன்னா சொல்ல முடியாது. சொல்லி தான் பாருங்களேன், போர் கிடைக்காது சார். அந்த பயம் இருக்குதுல்ல. போகணும்னு தோணும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எனக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் ஷெட்யூல்ஸில் வந்து நான் பிஸியாக இருப்பேன். எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி உங்களுக்கு? 3 மாதம் தான் சார் ஆகுது. 3 மாதம் கூட ஆகலை கல்யாணம் பண்ணி, அதுக்குள்ள நீயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுமா? அரேஞ்ச் மேரேஜா உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். ஆக்சுவலாக எங்களோடது ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கே மேரேஜ்க்கு அப்புறம் இங்கே தான் சார் வந்திருக்கோம். சீரியஸாக தான் சொல்கிறீங்களா? சீரியஸாக தான் சார். எங்கேயுமே போகல சார். 3 மந்த் வீட்லேயே இருந்தோம். ஹனிமூனுக்கு எங்கேயாவது ஊருக்கு கூட்டு போவாங்கன்னு கேட்டு நீங்கள் வாத்தமிழாவை கூப்பிட்டு டிபேட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க பிள்ளைய. இது ஒரு வகை டூர் தானே சார், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 3 மாதம் கல்யாணம் ஆகி ஆகுது. அப்படி என்ன உங்களுக்கு வேலை மீது அவ்வளோ காதல்? சார் இப்போ தான் சார் மேரேஜ் ஆயிருக்கு. இப்போ தான் பொருளாதார ரீதியாக நம்ம கொஞ்சம் எல்லாம் செலவு பண்ணியிருக்கோம். அதை நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். காலத்தே பயிர் செய்யன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு ப்ரொஃபஸருக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்கள் நியூ கப்புளுங்கிறது இந்த 1 வருஷம் தான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி இந்த 3 மாதத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய இடங்கள்ங்கிறது சிலது அவங்க விருப்பப்படலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க விருப்பத்துக்கு அது செய்ய வேண்டியதானே? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் நான். நாங்கள் 4 இயர்ஸாக லவ் பண்ணோம். மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ் ஆகுது. நான் லவ் பண்ணும் போது அவர் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக நானான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொஃபஷ்னல் தான் முக்கியம்னு சொல்லிடுவார். எனக்கு அது ஹர்ட் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ப்ரொஃபஷ்னல் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிடுவேன். பட் அப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்துச்சு சார். செம்ம டிப்ரெஷன் போயிட்டாரு. 2 இயர்ஸாக இவர் தான் கிளாஸ் இன்சார்ஜாக இருந்தார். இருக்கும்போது மாமா மச்சான்ற லெவலுக்கு பசங்க ஃபுல்லாக பாண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க முடிச்சுட்டு கிளம்புற டைமில் இவர் வேறு காலேஜ்க்கு மாறிட்டார். பசங்க ஒரு கால் பண்ணி நான் போயிட்டு வரேன்னு கூட கேட்கல. என் பசங்களாம் நான் வளர்த்தேன், ஒருத்தர் கூட என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு சார் 1 வீக்காக டிப்ரெஷனில் இருக்காரு சார். நார்மல் பீப்புள் டிப்ரெஷன் ஆனால் டாக்டர் கிட்ட போகலாம். டாக்டர் டிப்ரெஷன் ஆனால் நான் எங்கே சார் இப்போ கூட்டிகிட்டு போகிறது? நம்ம என்னதான் பாஸ்தா கட்டி வளர்க்கும் போதும் நமக்கு திடீர்னு அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரெஸ்பாண்ட் பண்ணாத போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் சரியில்லையே சார், அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் ஆக மாட்டீங்களா? ஏங்க ஃபீல் ஆகும்ல. நீங்கள் பாடம் எடுக்கிற மாணவர்கள் உங்களை சரியாக ஒரு இடத்துல மதிக்கலைனாலோ இல்லை சொல்லிட்டு போல நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வீட்லேயும் நடக்குது. கண்டிப்பாக சார், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன் நான்.